ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான சோமாஸ் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுவும் ரொம்ப ஈஸியாகவும் ரொம்பவே மொறுமொறுப்பாகவும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் சொல்லியிருக்க மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்பவே மொறுமொறுப்பாகவும் இருக்கும். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டையுமே கையில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். தண்ணி அளவு அதிகமாகிடக்கூடாது, அதனால் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. நமக்கு ஃபுல்லாக பிசைஞ்சு எடுக்கும் பொழுது மாவு நமக்கு நல்லா டைட்டாக இருக்கணும். அப்போ தான் நல்லா மெலிசாக திரட்டி வரும். இப்போ பாருங்கள், எனக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இதை கையில் எடுத்து நான் பிச்சு காமிக்கிறேன். எவ்வளோ டைட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த பதத்தில் தான் இருக்கணும் மாவு. இப்போ அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுட்டு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு ஒரு 5 முந்திரியை குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம பொரித்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பொரித்து எடுத்துக்கலாம். அடுத்து அதே பேனில் ஒரு 1/2 கப் அளவுக்கு ரவை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரவை நல்லா வறுபட்டு வரணும், அந்தளவுக்கு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், ரவை ரெடி ஆகிடுச்சு. இது வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ அது கூடவே நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்துக்கிறேன். ரவை சூடாக இருக்கும் போதே சர்க்கரை சேர்த்தா ரெண்டும் ஒன்றா சேர்ந்துடும், இல்லைன்னா சர்க்கரை கரையாது. அடுத்து நம்ம பேனில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவலும் சேர்த்துக்கலாம். இது ட்ரை ரோஸ்ட் பண்ணி தான் எடுக்கணும். அதில் இருக்க ஈரப்பதம் ஃபுல்லாக போகிற வரைக்கும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வறுத்தெடுத்த தேங்காய் துருவலையும் அந்த ரவையோடையே சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சூடாக இருக்குது. நம்ம சர்க்கரையும் அந்த சூட்டோடையே போட்டிருக்கோம். இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடும். அது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம பொரிச்சு வச்சுருக்க முந்திரி பருப்பு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம மாவு பிசைஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதை இப்போ நம்ம சோமாஸுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இது நம்ம எண்ணெய்லாம் போட்டு திரட்டக்கூடாது, கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்தே திரட்டிக்கலாம். ரொம்பவே தின்னாக வரணும். எந்த அளவுக்கு தின்னாக திரட்ட முடியுமோ அந்தளவுக்கு திரட்டிக்கோங்க. அப்போ தான் மொறுமொறுப்பாக வரும், இல்லைன்னா பூரி மாதிரி சாஃப்ட்னஸ் கொடுத்துடும். உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் திரட்ட வந்துச்சுன்னா திரட்டிக்கோங்க, அப்படி இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்து சென்டராக வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஷேப்பும் பர்ஃபெக்டாக வரும். இப்போ பாருங்கள், நான் எந்த அளவுக்கு தின்னாக திரட்டி வச்சுருக்கேன்னு சொல்லி. அடுத்து நம்ம ஸ்டஃபிங்கை ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ அதனோட ஓரத்தில் நம்ம தண்ணியை தொட்டு தான் நம்ம நல்லா தேய்ச்சி விட்டுக்கணும். அப்போ தான் நல்லா ஒட்டிக்கும்.
இப்போ நம்ம அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம கையாலேயே நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம எண்ணெயில் போடும் போது ஓப்பன் ஆகக்கூடாது, இல்லைன்னா மொத்த எண்ணெயுமே வீணாகிடும். அடுத்து நம்ம ஒரு ஃபோர்க் எடுத்து நல்லா டிசைன் பண்ணி விட்டுக்கலாம். ஓரங்களில் ப்ரெஸ் பண்ணி விட்டால் அதுவே நல்லா டிசைனாக வரும். அதுவும் இல்லாமல் நல்லாவும் க்ளோஸ் ஆயிடும். அந்த கார்னரை மட்டும் நல்லா கையில் பிசைஞ்சு விட்டுக்கோங்க, ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், மீதி இருக்க மாவு எல்லாமே நான் திரட்டி வச்சுட்டேன். இதை நம்ம ஃபேனுக்கு கீழே ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரலும் அப்படியே ட்ரை பண்ண வச்சிடலாம். திருப்பி ட்ரை பண்ணிக்கணும். கொஞ்ச நேரம் திருப்பி விட்டுக்கோங்க. இது பாருங்கள், கையில் எடுத்து பார்க்கும்போதே தெரியுது எந்த அளவுக்கு ட்ரையாக இருக்குதுன்னு சொல்லி. இப்படி இருந்தால் நமக்கு சீக்கிரமாகவே மொறுமொறுப்பு வந்துடும், இல்லைனா ரொம்ப சாஃப்ட்னஸ் கொடுக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சோமாஸை ஒன்று சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் பேருக்கு டவுட் வரலாம், நம்ம ரொம்பவே ட்ரை பண்ணிட்டோம், இது நல்லா புஷ்ஷுன்னு உப்பி வருமா அப்படின்னு. கண்டிப்பாக உப்பி வரும். இப்போ பாருங்கள், நம்ம எண்ணெயில் போட்டு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்ட உடனே பூரி மாதிரி உப்பி தான் வருது. ஆனால் இது ரொம்ப சாஃப்ட்னஸ் கொடுக்காது. நம்ம நல்லா ட்ரை பண்ணி வச்சதுனால மொறுமொறுப்பாக இருக்கும். நீங்கள் இந்த டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல். ட்ரை பண்ணி வச்சுட்டு ஃபேன் கீழே ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் போட்டு எடுங்க. எத்தனை நாள் வச்சுருந்தாலும் நல்லாவே மொறுமொறுப்பாக இருக்கும். அடிக்கடி திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் ஈவனாக கலர் வரும். இப்போ பாருங்கள், எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்கு. அடுத்து நம்ம மீதி இருக்க அடுத்த பேட்சையும் போட்டு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், மீதி இருக்கிறது எல்லாமே நான் போட்டு எடுத்துட்டேன். ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான சோமாஸ் ரெடி ஆகிடுச்சு. நான் சொல்லியிருக்க மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.